ராமு எந்த வேலையும் செய்ய மாட்டான். ஆனா தினமும் 1000 ரூபாய் வருமானம் அவனுக்கு கிடைக்கும். அதை டெய்லி பேங்க் அக்கவுண்ட்லயும் போட்டுடுறான். எப்படி அவனுக்கு தினமும் 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு கண்டுபிடிக்க நினைச்ச பேங்க் மேனேஜர் மகேஷுக்கு நடந்தது என்ன? அத அவர் கண்டுபிடிச்சிட்டாரா? இத தெரிஞ்சுக்க நம்ம கதைய முடிவு வரை கேளுங்க. சிரிப்பு தாங்க முடியாம இருக்கும். கதையை தொடங்கலாமா? வங்கிக்கு புதிதாக வந்த மேனேஜர் மகேஷ் வங்கியின் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தார். அதில் ராமுவின் அக்கவுண்டில் மட்டும் தினமும் 1000 ரூபாய் போடப்பட்டே வந்தது. ஒரு நாள் கூட தடையில்லாமல் அந்த கணக்கில் போடப்பட்டு வந்தது. இடையில் ஞாயிறு போன்ற விடுமுறை தினங்கள் வந்தால் அன்றைக்கும் சேர்த்து அடுத்த வேலை நாட்களில் அந்த கணக்கில் சேர்க்கப்பட்டு வந்தது கண்டு அதிசயித்தார். கேஷியரை கூப்பிட்டு, யாரியா அந்த ஆள் என்று கேட்டார். தெரியல சார், தினமும் காலையில 10 மணிக்கு டான்னு வருவார், பணத்தை போடுவார், போயிட்டே இருப்பார். ஆள் கொஞ்சம் சிடுமூஞ்சி மாதிரி இருக்கிறதால நாங்க யாரும் பேசுறதில்ல சார் என்றார் கேஷியர். மேனேஜர் மகேஷுக்கு இப்படி ஒரு கேரக்டரை சந்திச்சே ஆகணும் அப்படின்ற பெரிய ஆசை வந்துட்டு அடுத்த நாள் காலையிலே வந்து காத்திருந்து ராமு வந்தவுடன் பக்கத்திலே போய் பேச்சு கொடுக்க முயன்றார். ஆனால் ராமுவோ அவரை கண்டுகொள்ளாமல் போய்விட்டார். ராமு புறக்கணித்ததும் மேனேஜர் மகேஷுக்கு ராமுவுடன் பழகி ராமு ஏன் தினமும் 1000 ரூபாய் வங்கியில் போடுகிறார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்ற பெரிய வெறியே ஆகிவிட்டது. தினமும் பணம் செலுத்தும் இடத்தின் அருகே நிற்பது சிரிப்பதுமாய் ராமுவும் லேசாக புன்னகைக்க துவங்கி இருந்தான். ஒரு நாள் மேனேஜர் வரும் வழியில் ராமுவின் வண்டி பழுதாகி ரோட்டில் நின்றிருந்தார். மேனேஜர் மகேஷ் லிப்ட் கொடுத்து வங்கிக்கு அழைத்து வரவே கொஞ்சம் பேசவும் துவங்கி இருந்தார்கள் இருவரும். ஒரு நாள் ராமுவிடம் மேனேஜர் மகேஷ், சார் நாம தான் நண்பர்களாகிட்டோம்ல, இப்பவாவது சொல்லுங்களேன், எதுக்கு தினமும் 1000 ரூபாய் பேங்க் அக்கவுண்ட்ல போடுறீங்க? அப்படி என்ன வருமானம் வரும்படி தொழில் செய்யறீங்க என்று கேட்டார். சார், நான் வேலையெல்லாம் பார்க்கல, தொழிலும் செய்யல. நான் தினமும் பந்தயம் கட்டுவேன், அதுல எப்படியும் ஜெயிச்சிருவேன். அந்த காசுதான் சார் இது என்றார் ராமு. மேனேஜருக்கு நம்ப முடியவில்லை. அது எப்படி தினமும் ஒருத்தன் பந்தயத்துல ஜெயிக்க முடியும்? இந்த ஆளு பொய் சொல்றான் என்று நினைத்து கொண்டார். மேனேஜர் மகேஷின் முகமாற்றத்தை கண்ட ராமு, சார் இதுக்குதான் நான் யாரிடமும் இந்த பந்தய மேட்டரை சொல்வதில்லை என்றார். அப்படியும் சந்தேகமாய் பார்த்த மேனேஜர் மகேஷிடம், சரி சார், நம்ம 2 பேருமே இப்ப ஒரு பந்தயம் போடுவோம், நான் ஜெயிக்கலேன்னா பாருங்க என்றான். டென்ஷன் ஆகிய மேனேஜர் மகேஷ், சரியா, பந்தயத்துக்கு நான் ரெடி, என்னையா பந்தயம்னாரு. உடனே ராமு, சார் சரியா நாளைக்கு காலையில 10:15க்கு உங்க கால் தொடை பகுதி பச்சை கலரா மாறிடும், 2000 ரூபாய் பந்தயம் என்றார். யோ என்னையா சொல்ற, ஏதாவது நடக்கிற கதையா சொல்லு என்று மேனேஜர் மகேஷ் சொல்ல, பந்தயத்துக்கு வர்றீங்களா இல்லையான்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லுங்க சார் அப்படின்னா ராமு. சரின்னு ஒத்துக்கிட்டார் மேனேஜர் மகேஷ். காலையில வருவேன், உங்க கால் தொடை பகுதி பச்சை பசேல்னு மாறி இருக்கும், 2000 ரூபாயை எடுத்து வைங்க என்றபடி ராமு சென்று விட்டார். மேனேஜருக்கோ எப்படி இவ்வளவு தைரியமா பந்தயம் கட்டுறான் என்று ஆச்சரியம். மேனேஜர் மகேஷ் வீட்டிற்கு போனவுடன் முதல் வேலையாக பாத்ரூம் சென்று தனது பேண்டை அவிழ்த்து கண்ணாடியில் முன்னும் பின்னும் தொடை பகுதியை பார்த்தார். அது வழக்கம் போல் கன்னம் கரையல் என்றுதான் இருந்தது. இருந்தாலும் அவருக்கு இருப்பு கொள்ளவில்லை. அரை மணிக்கு ஒரு முறை தொடையின் நிறத்தை பார்ப்பதும் ஆறுதல் அடைவதுமாக இருந்தார். விடிந்தது. முதல் வேலையாக தன் தொடையை பார்த்தார் மேனேஜர் மகேஷ். இப்போதும் தொடை அப்படியே கருப்பாகவே இருந்தது. நம்ம கால் தொடையாவது பச்சை கலராகிறதாவது என்று அவரே சமாதானம் சொல்லிக் கொண்டே குளித்து அலுவலகம் கிளம்பினார். பஸ்ஸில் உட்கார்ந்து சென்றால் ஏதும் செட்டப் செய்து நிறமாற செய்து விடுவார்களோ என்று எண்ணி நடந்தே அலுவலகத்திற்கு சென்றார். 10 மணி அலுவலகத்திற்கு 9 மணிக்கே வந்து விட்டாலும் 10 நிமிடத்திற்கு ஒரு முறை தொடையை போய் பார்த்து உறுதி செய்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு ராமுவை ஜெயிச்சு 2000 ரூபாயை வாங்கிடணும் என்ற ஆவலோடு காத்திருந்தார் மேனேஜர் மகேஷ். சொல்லி வைத்தார் போல சரியாக 10:15க்கு அவன் அந்த அறைக்குள் நுழையவே வேகமாக சீட்டில் இருந்து எழுந்து தனது பேண்டை கலட்டி நின்று, இந்தா பாத்துக்கோ, அப்படியே கருப்பாதான் இருக்கு என்று முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் காட்டினார். அவன் உடனே அருகில் இருந்தவனிடம், என்னமோ பேங்க் ஆபீசர் பெரிய மனுஷன் அப்படிலாம் செய்ய மாட்டாருன்னு இந்த ஆளை நம்பி பந்தயம் கட்டுன, இப்ப என்ன சொல்ற, எடு 3000 என்றான் ராமு. அப்போதுதான் பந்தயக்காரனுடன் வேறு ஒருவனும் வந்திருந்ததை மேனேஜர் மகேஷ் கவனித்தார். அவனும் மேனேஜரை முறைத்தபடி 3000 ரூபாய் தாள்களை எடுத்து நீட்டினான். அதை வாங்கிய பந்தயக்காரன் ராமு 2000 ரூபாய்களை மேனேஜர் மகேஷிடம் நீட்டி, உங்ககிட்ட கட்டின பந்தயத்துல நான் தோத்துட்டேன், ஆனா இவங்கிட்ட கட்டின பந்தயத்துல நான் ஜெயிச்சிட்டேன், 1000 ரூபாய் லாபம் என்று வழக்கமாய் பணம் கட்டும் கவுண்டருக்கு போய்விட்டான்.
அவனுடன் பந்தயம் கட்டி 3000 ரூபாய் தோற்றவனிடத்தில் நீ எதற்கு அவனிடம் பந்தயம் கட்டினாய் என்று மேனேஜர் கேட்க, வந்தவன் கடுப்பாகி மேனேஜரிடம், போயா, நீ எல்லாம் ஒரு பேங்க் ஆபீசரா? என்னைய பார்த்தவுடன் மேனேஜர் பேண்ட கலட்டி காமிப்பாரு அப்படின்னு உன்னைய பத்தி சொன்னான். சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காதுன்னு உன்னைய நம்பி பந்தயம் கட்டுனா நீ இங்க 2000 ரூபாய்க்கு இவ்வளவு கேவலமான வேலை செய்யற தூ என துப்பி விட்டு போனான். இந்த கதையிலிருந்து நமக்கு ஒரு படிப்பினை கண்டிப்பா கிடைக்கும். அவனவனோட வேலையை மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும். அடுத்தவன் வேலையில தலையிட்டா பணமோ மரியாதையோ இழப்பு நிச்சயம். நம்மளை சுத்தி தான் சொந்த வேலையை பார்க்காம மற்றவங்க வேலைக்குள்ள மூக்க நுழைச்சு நோஸ்கட் வாங்கிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் இன்னும் அதிகமான சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர், கமெண்ட் மறக்காம செய்யுங்க. நன்றியுடன், ஸ்ரீஜா பாலசுப்ரமணியன்.